மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ராசிபலன் என்பதே பொதுவானது என்பதை அடிக்கடி நான் சொல்லுவேன். கோட்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி என்கின்ற அமைப்பு தான் கோட்சார ரீதியாக பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். அதனை அடுத்து ஜென்ம ராகு போன்றவர்கள் வரும்பொழுது, கொஞ்சம் ராசியில் வரும்பொழுது, ராசி இருள் தன்மை பாபத்துவம் என்பதை அடையும் பொழுது ஒரு நிலைமையில கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகளை செய்வாங்க. அது ஒன்றை தவிர மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அவ்வப்போது மாறக்கூடிய அந்த மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், 1.5 மாதத்துக்குள்ள மாறக்கூடிய செவ்வாய், இதனுடைய அமைப்புகள் அவ்வப்போது சில பல போக்குகளை மாற்றும். வருடாந்திர கிரகங்களை வச்சு தான் அந்த வருட பலன்கள் போன்றவைகள் சொல்லப்படுகின்றன. வருடாந்திர கிரகங்கள்ன்றது குரு மற்றும் ராகு கேது, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள மாறக்கூடியவர்கள். அப்புறம் 2 வருஷத்தில் நிலையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆகவே இந்த இடத்துல இந்த 2025 விஸ்வாசுவ என்னமோ ஒரு தமிழ் புத்தாண்டு இது. இந்த தமிழ் புத்தாண்டில் மிக முக்கியமாக வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு மாதத்திற்குள்ளேயே மே மாதம் 14ஆம் தேதி குரு மாற்றம் நடக்கிறது. ஏற்கனவே இப்போ தான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய 15 நாட்களுக்கு முன்பு உங்களுடைய சனிப்பெயர்ச்சி நடந்திருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதற்கடுத்து 4 நாட்கள்லேயே ராகு கேது பயிற்சி நடக்குது. ஆக ஒரு முக்கியமான 2 நிகழ்வுகள் இப்போது தமிழ் புத்தாண்டில் நடப்பதால் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு புத்தாண்டு தான். 3 பெயர்ச்சியும் ஒட்டுமொத்தமாக கணிச்சு தான் இந்த பலன்கள் என்ன நடக்கும்னு சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை போல ராசி பலன்கள், பொதுவான ராசி பலன்கள், ராசியை பற்றி சொல்லப்படக்கூடியது உண்மையிலேயே ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு 20%, 30%, மேக்சிமம் 30% அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய கோட்சார அமைப்புகளை விட உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் என்னதான் இருந்தாலும் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கோட்சாரத்தில் நடக்காது. 6-8 தசாபுக்தி அமைப்புகள் கடுமையாக இருக்குமே. ஆனால் உங்களுக்கு கோட்சாரத்தையும் மீறி, நல்ல கோட்சாரத்தையும் மீறி தசாபுக்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு கடுமையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே கொஞ்சம் இந்த எல்லாவற்றையும் எடுத்து பார்த்து கொண்டு தான் சில நேரங்களில் சொல்லணும். சரி, இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி அட்டகாசமான சனிப்பெயர்ச்சி. 3ஆம் இடத்துல அங்கே அவர் நல்ல விதத்தில் இருக்கிறார். இப்போ 5ல் இருக்கிற குரு 6ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். குருவின் பெயர்ச்சி கொஞ்சம் சாதகமற்ற பெயர்ச்சி தான். அதுவும் 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தந்தே தீர்வார், எதிர்ப்புகளை தருவார். இவ்வளவு நாள் அடங்கி கிடந்த எதிர்ப்புகள் கரெக்டாக 1 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் ஒரு மாதிரி புதுசாக டெவலப் ஆகிறானே அப்படின்ட்டு போட்டி பொறாமைகள் மகர ராசிக்காரர்கள் மேலே வரவே போகுது. ஆனால் ஒன்று, உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் 7ரை சனி முடிந்த நிலையில் 3ஆம் இடத்துல வலுவாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. இவர் அந்த 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறது எத்தனை நாளைக்கு? மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகுதான். அதுக்கு பிறகுதான் முற்றிலுமாக கிட்டத்தட்ட, அதுக்கப்புறம் கூட டிகிரி அமைப்பில் ராகுவோட இருப்பார் என்றாலும் கூட ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அப்போது விட்டு விடுகின்றன. அதாவது மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து ராகுவை கிரகண ரீதியாக பீடித்திருக்கக்கூடிய இந்த ராகு, சனியை பீடித்திருக்கக்கூடிய ராகு அப்படியே 2ஆம் இடத்திற்கு கும்பத்திற்கு வந்து விடுகிறார். அதற்கு பிறகு 2 பேருமே விலகி போயிடுவாங்க. ராகு இப்படி வந்துடுவார், சனி அப்படி போயிடுவார். அப்போ ராசிநாதன் அந்த கிட்டத்தட்ட ஒரு லெவலில் பிடியிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு மே மாதம் 18ஆம் தேதின்னு சொல்லலாம். ஆனாலும் 2ல் வர்றாரு, காசு பணத்தை ஏதாவது கை வச்சுருவாரான்னு பார்த்தா நல்ல வேலையாக குரு வேற அங்கே அவரை பார்க்குறார். காசு பணத்தில் கை வைக்க மாட்டார். தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்கும்? ஏதேனும் ஒரு நிலையில் எதிர்ப்புகள் வரும், சுப கடன்கள் வரும், எதிரிகள் அதிகமாவாங்க. ஏற்கனவே உண்மையான உழைப்பை நம்பக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இதை பற்றி கவலையே தேவையில்லை. உங்களுடைய உழைப்பின் மூலமாகவே எதிரிகளை தோற்கடிக்க முடியும். கடந்த 7 வருஷமாகவே இதில் தானே பாதிக்கப்பட்டீங்க. எங்கே அடித்தா எங்கே விழுவார் அடுத்தவர்ன்றதை இப்போ மகர ராசிக்காரங்க சரியாக கற்று வச்சிருக்கிறீங்க. அதனால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. கோட்சார பலன்களில் வருடாந்திர கிரகங்களில் சனியின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கும், நல்ல கெட்ட தாக்கம். இப்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படிங்க? 7 வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் இந்த வருஷம் நல்லா இல்லைன்னா அப்புறம் என்னதான் ஆகிறது? போய் தொலைய வேண்டியதான் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும்.
ஆனால் சர்வ நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. வயதிற்கு ஏற்றார் போல அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல தொழில் மாற்றங்கள், வேலை முன்னேற்றங்கள், கையில் காசு தங்கக்கூடிய அமைப்புகள், பிள்ளைகளால் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு அமைதி, ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்லவைகளை அங்கே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக தருவார். ஆகவே 7.5 சனி முடிந்துவிட்ட காரணத்தினால 2ஆம் இடத்துல ராகு வந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால 12ஆம் இடம் சுபத்துவமாக செலவு செய்ய தகுதி பெற்ற ஒரு அமைப்பில் குருமாற்றம் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் மகர ராசிக்காரர்களுக்கு வராதுங்க. வருமானம் நல்லா இருக்கும், ஆனால் செலவுகள் வரும். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. கடன் வாங்க தேவையில்லாமல் ஓரளவிற்கு செலவுகள் செய்யக்கூடிய தகுதியான நல்ல புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 2025 சன் டிவியில் அந்த பயிற்சி பலன்களில் பேசும்போதும் நான் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் நிற்கப் போகின்றன அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அதனை அடுத்து சனி பயிற்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், லேசாக. அதுக்காக பெருசாலாம் இல்லை, வாங்கின உதை கொஞ்சம் நஞ்ச உதை கிடையாது, சாதாரண உதையா. இந்த பக்கம் ஒரு மிதி, இந்த பக்கம் ஒரு மிதி, கழுத்தில் மிதி, யானை பாகனை போட்டு அப்படி கடக்கணும் சொல்லுமே. அந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த வருஷம் பூரட்டாதி நட்சத்திரம், போன வருஷம் சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துட்டாரு ஜென்மச்சனி. உங்களை நான் அடிக்கடி விளையாட்டாக சொல்லுவேன், ஜென்மச்சனி வரும்போது தான் ஜோசியத்தில், ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் வரும்போது தான் ஜோசியத்தை நம்பாதவங்க கூட நம்புவீங்க, கடவுளை நம்பாதவங்க கூட நம்புவீங்க. அந்த அளவிற்கு ஜென்மச்சனி பாதிப்புகளை உண்மையில் கொடுத்து விட்டது என்பது தான் உண்மைங்க. ஆனால் ரிலீஃப் ஆயிட்டீங்க. எல்லா துக்கத்திற்கும் ஒரு அளவு இருக்குல்ல, எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு தான் தாங்கிறது, ஒரு மனுஷனால் எவ்வளவு வெயிட் தாங்க முடியுமோ அவ்வளோதான் தாங்க முடியும். அதுக்காக 1 டன்னை தூக்கி தலையில் வச்சா தாங்க முடியுமா? அந்த அளவிற்கு போதுமான கஷ்டத்தை இப்போது அத்தனை இவர்களும் அனுபவித்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க, பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஜென்மச்சனி விலகி விட்டது. இதனை அடுத்து ஜென்மத்தில் ராகு வரப்போறாரே அப்படின்ற ஒரு கவலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த புத்தாண்டு பிறக்கிறது. மே மாதம் 14ஆம் தேதி சரியாக ஒரு மாதத்தில் குரு மாற்றம் நடக்குது, குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் ராசியில் அப்படியே குரு பார்க்க 5லிருந்து ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். உண்மையிலேயே ராகு மட்டும் ராசிக்கு மாறாமல் இருந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடந்திருந்ததுன்னா அட்டகாசம். அதாவது ராசி பாபத்துவத்தை அடையாமல் ராசி காலியாக இருந்து அப்படியே குரு பார்த்தார்னு வச்சுக்கோங்க, இந்த 2 வருஷம் நடந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு 20 வருஷத்துக்கு தேவையானதை 1 வருஷத்தில் சம்பாரிச்சிருவீங்க. ஆனால் ஆண்டவன் அடுக்கடுக்காக சோதனைகளை கொடுத்தாலும் கூட அப்படியே படிப்படியாகத்தான் சோதனைகளை விளக்குகிறான் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த விஷயம்தான். ஜென்மராகு வரப்போறார். இப்பதான் ஜென்மச்சனி விலகுது, ஜென்மராகு வரப்போறார். ஆனால் அந்த ஜென்மராகுவை அடக்கி வைக்கக்கூடிய குருவின் பார்வை 5ஆம் இடத்திலிருந்து கெடுத்து இது பண்ணிடுது. ஆகவே கவலைப்படாதீங்க. எது கிடைக்கலன்னு நினைக்கலையோ அது கிடைக்க போகிறது. எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை இந்த தமிழ் புத்தாண்டில் சாதிக்கலாம். திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வீடு வாகன சேர்க்கை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்பா அம்மா கிட்ட சோம்பேறி தண்டச்சோர்னு பேர் வாங்கின இளைய பருவத்தினர் ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. காதல் தோல்வியிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதை உயிரிழப்புகளை தவிர மற்றவைகளெல்லாம் படிப்படியாக அப்படியே பின்னாடி வரும். பணம் சம்பாதிக்க போறீங்க. இந்த பணம் என்கின்ற ஒன்று இருந்தால் எதையும் சாதித்திடலாம், எதையும் வாங்கிடலான்ற அமைப்புகள்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே விளங்கி விட்டது. அதை நீங்கள் இனிமே அப்படியே சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு, உறுத்தி கொண்டிருந்த கடன்கள் விலகக்கூடிய அமைப்பு என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான யோக வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் சாதிப்பீர்கள். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே சனியும் ராகும் தலை மேலே உட்காந்து ராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? மே மாதம் 18ஆம் தேதி தான் அப்படியே ராசியை விட்டு முழுமையாக ராகு கீழே இறங்குகிறார். ஆனால் ராகு கீழே இறங்குறது பெரிய ரிலீஃப். 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது வந்துடுறார். 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தாலே எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள்ளே இருக்கும், ஏமாற்றங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும், கடன் தொல்லைகள் கட்டுக்குள்ளே இருக்கும், பணச்செலவு ஆனாலும் கூட ஒரு நிலைமையில மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 6, 12ஆம் இடங்கள் தான். இந்த 6, 12ஆம் இடங்கள் மனிதனுக்கு தேவையில்லாத இடங்கள். இந்த மனிதனுக்கு தேவையில்லாத இடங்களில் தேவையற்ற கிரகங்கள் உட்காரும் போது தேவையான, அதாவது கெட்டவன் கிட்டிடில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. 6, 12ஆம் இடங்கள் பாவத்துவம் அடையும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துருங்க. கவலைப்பட வேண்டாங்க. ஜென்மச்சனி அமைப்புகள் சில நெகட்டிவ் தான். அதுக்காக மீனராசிக்காரர்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஓவரா யூடியூப்ல பேசுறதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க.
எதையும் சமாளிக்கக்கூடிய சாதுரியமான, நல்ல விதமான, நேர்மைத்தன்மை அதிகமுள்ள புத்திசாலிகளான இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரே மாதத்தில் 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். குருவின் அமைப்பில் பார்த்தீங்கன்னா 3, 8 இந்த 2 இடங்கள் தான் ரொம்ப நெகட்டிவான இடம். அதற்கப்புறம் 12ஆம் இடம், 4ஆம் இடம் ஓரளவுக்கு கேந்திர பலத்தோடு இருந்து அவருடைய 10ஆம் வீட்டை அவரே பார்க்க போகிறதுனால புது வருடத்தின் முதல் மாதத்திலிருந்து தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். எந்த தொழில ஜீவன அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய எதில் உங்களுக்கு வருமானம் வருதோ, வேலை செய்கிறீங்க, சம்பளம் நல்லா இருக்கும், சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். கொஞ்சம் 10ஆம் இடத்தை அவர் பார்ப்பதனால மேனேஜர் ஆகிறது, பதவி ஆகிறது, டீம் லீடர் ஆகிறது, உங்களுக்கு மேலதிகாரியோடு ஒரு இணக்கமான சூழல்கள் வர்றது, வேலைக்கு போகிற இடத்துல சந்தோஷம் இருக்கிறது. சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் இருந்து தான் தீரும், எதிர்பார்ப்புகள் நடக்காது, லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரியான விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு, குடும்பம் அப்படி இப்படி இருக்கிறது. ஆனால் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல வேலையாக வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. என்ன ஒன்று, நான் சனிப்பெயர்ச்சியிலேயும் சொன்னேன், ஆங்கில புத்தாண்டிலேயும் சொன்னேன், அகலக்கால் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த சதுர வடிவ, நீள்வடிவ சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த காகிதம் தான் ஒரு மனிதனுடைய தராதரத்தையே நிர்ணயிக்குதுன்றது கசப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி தூத்துறது, செலவு பண்ணுறதுன்றத சில விஷயங்களில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கற்றுத்தருவார். நண்பர்களை நம்பாதீங்க, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க, மாமா மச்சான் போன்றவர்களை நம்பாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் திறமையை நம்புங்க, பரம்பொருளை நம்புங்க. இதை தவிர்த்து மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக எதுவும் வந்துவிட போகிறதில்ல. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாயிடுவார். அதனால் சோதனைகள்லாம் எதுவும் இல்லை. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அளவிற்கே அனுபவங்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.